الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى رواஹு புகாரி வ முஸ்லிம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலும் முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து உன்னதமான ஜும்ஆவுடைய கடமையிலே எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு சிறந்ததோர் படைப்பாக எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். மனித வாழ்க்கையில் 3 முக்கியமான கட்டங்கள் இருப்பதை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். சூரத்து ரூமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையின் முக்கிய 3 அம்சங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعஃபின், அல்லாஹு தஆலா உங்களை ஒரு பலகீனமான நிலையிலே அல்லாஹ் படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة, அந்த பலகீனத்திற்கு பிறகு உங்களை பலசாலிகளாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அந்த பலமான வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய உடலை பலகீனம் வந்து தொற்றிக் கொள்கிறது. அந்த பலகீனம் வந்துவிட்டால் வஷைபா, உங்களுடைய முடிகள் நரைக்க ஆரம்பிக்கிறது, கருப்பு முடிகள் எல்லாம் நரையாக ஆரம்பிக்கிறது. யஹ்லுகு மா யஷா, யாரை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ் படைக்கக்கூடிய ஆற்றலுடையவன். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் எல்லாவற்றுக்கும் பேராற்றலுடையவன், யாவரையும் பற்றியும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரா ரூமினுடைய 54வது வசனத்தில் இந்த ஆயத்தின் மூலமாக மனிதனே நீ யார், உன்னை பற்றி நீ கொஞ்சம் சிந்தித்து பார் என்று எங்களுடைய சிந்தனை அல்லாஹு தஆலா தூண்டுகிறான். மனித வாழ்க்கையில் 3 கட்டங்கள் இருப்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது குழந்தை பருவம், பலகீனமான பருவம். இரண்டாவது வாலிப பருவம், எங்களுடைய உடலிலே நல்ல வலு சக்தி இருக்கக்கூடிய பருவம். மூன்றாவது ஒரு பருவம் இருக்கிறது, அதுதான் வயோதிப பருவம். குழந்தை பருவத்தை போல பிறருடைய மற்றவருடைய உதவியை கொண்டு வாழ வேண்டிய பருவம் அந்த வயோதிப பருவம். ஆக இந்த மனித வாழ்க்கையில் இந்த 3 கட்டங்களையும் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கொடுப்பது கிடையாது. சில மக்கள்
இந்த 3 கட்டங்களில் ஒன்றை மாத்திரம் அனுபவிக்கிறார்கள். சிறுவர்களாக இருக்கின்ற போது மாணவ பருவத்திலே வஃபாத்தாகின்றவர்களுக்கு வாலிப பருவம் கிடையாது, வயோதிபமும் கிடையாது. இன்னும் சில மக்கள் 2ஐ அனுபவிக்கிறார்கள், கடைசியை இழந்து விடுகிறார்கள். பல பேருக்கு அல்லாஹு தஆலா 3 கட்டங்களையும் கொடுத்திருக்கின்றான். குழந்தை பருவத்தையும் கொடுத்தான், வாலிப பருவத்தையும் கொடுத்தான், வயோதிப பருவத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கின்றான். ஆக யார் ஒருவருக்கு எந்த பருவம் கிடைக்கிறதோ அவற்றை அவர்களுக்காக அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்காக தந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை. நாம் யாருக்காகவும் வாழ்ந்து எம்மை சிரமத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. நான் எனக்காக வாழ வேண்டும். எனக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், இதை விட்டால் இன்னும் ஒரு வாழ்க்கை நான் கரெக்டாக முறையாக பிளான் பண்ணி திட்டமிட்டு வாழலாம் என்ற சாய்ஸ், இன்னும் ஒரு தெரிவு எங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். நன்றாக வாழ்ந்தால் வாழ்ந்து விட்டு போகலாம், கெட்டு போனால் அப்படியே போக வேண்டியதுதான். அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில் 3 கட்டங்களை கொடுத்திருக்கிறான். ஒன்று குழந்தை பருவம், 2வது வாலிப பருவம், 3வது வயோதிப பருவம். குழந்தை பருவம் என்பது விளையாட்டுத்தனமான ஒரு பருவம், நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பருவம், தண்டனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பருவம். இந்த குழந்தை பருவத்தை கடந்து வருவதுதான் வாலிப பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி லா தில்ல இல்லா தில்லு. 7 மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை வைத்திருக்கின்றான். மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில் 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுத்து அவர்களை அல்லாஹ் அரவணைப்பான், கண்ணியப்படுத்தி அவர்களை மேன்மையடைய செய்வான். 7 மனிதர்கள். அந்த 7 மனிதர்களில் ஒருவர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபனுக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரராக திகழ இருக்கக்கூடியவன் ஒரு வாலிபன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்து பேசுகிறார்கள். வாலிபம் என்பது எதையும் செய்வதற்கு துடிக்கின்ற வயது, எதை பற்றியும் சிந்திக்காத நிதானம் இழந்த வயது அந்த வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்திலே செய்யக்கூடிய நற்கருமங்களுக்கு, சாலிஹான அமல்களுக்கு அல்லாஹு தஆலா அளவில்லாமல் மலையளவு நன்மைகளை கொடுக்கின்ற பருவமும் அந்த வாலிப பருவம் தான். வாலிப பருவத்தில் அமல்கள் செய்வதை போல வயோதிபத்திலே செய்ய முடியாது. அது ஒரு ருக்குஆக இருக்கலாம், சுஜூதாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், ஏன் சுன்னத்தான நோன்புகளாக கூட இருக்கலாம். சமயம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு, தெரிந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை செய்ய வேண்டுமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, திருமணம், நிக்காஹ் போன்ற அமர்வுகளிலே நான் கலந்து சிறப்பிப்பதாக இருந்தாலும் அந்த வாலிபத்திலே ஒத்துழைப்பதை போல வயோதிபத்திலே செயற்பட முடியாது. ஆக வாலிபத்திற்கு தனியான ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இதனைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வாலிபன் தன் வாலிபத்தை கரெக்டாக முறையாக பயன்படுத்தினால் அவன் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டி பேசி இருக்கிறார்கள். அந்த வாலிபத்தை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக ஒவ்வொருவிடத்திலும் கேள்வி கேட்பான் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் மறக்கக்கூடாது. உனக்கு நான் வாலிபத்தை தந்தேன், அந்த வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்ற கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் அதை அனுபவித்தவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், தப்பித்துக் கொள்ள முடியாது. குழந்தை பருவத்தை எப்படி கழித்தாய் என்றோ அல்லது வயோதிபத்தை எப்படி கழித்தாய் என்றோ நிச்சயமாக நம்மிடத்தில் யாரிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்கப் போவது கிடையாது. வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், அதற்கு பதில் சொல்லாதவரை வைத்த காலை எடுத்து வைக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வயோதிப நிலையை அடையக்கூடிய மனிதர்கள் 2 வகையாக நாம் கண்ணியப்படுத்தப்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் கண்ணியப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வயோதிப நிலையை, முதுமையை அடைகிற போது அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்.
லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் தன் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தாவூத் திர்மிதியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் மரியாதையோடு பார்க்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். கொடுக்க வேண்டிய அந்தஸ்துக்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய கண்ணியத்திற்கு ஏற்றாற் போல, சமூக அந்தஸ்து எவ்வாறு அவர்களுக்கு உயர்வாக இருக்கிறோ அதே போன்ற சமூக அந்தஸ்துக்கு ஏற்றாற் போல அவர்களை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த வயோதிபத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களாக இருக்கின்ற கண்ணியப்படுத்துவதற்கு முதலாவது அந்த தகுதியை பெறுகின்ற மனிதர்களில் முதல் நிலையை அடையக்கூடியவர்கள் எம்மை பெற்றெடுத்த எம்முடைய பெற்றோர்கள். நாம் மதிப்பதற்கும் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு முதல் நிலையில இருக்கக்கூடியவர்கள் எம்முடைய பெற்றோர்கள். இரண்டாவது நிலையில இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஓதி தந்த உலமாக்கள், படித்து தந்த ஆசிரியர்கள். அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் சமூக தலைவர்கள். சமூக தலைவர்கள் என்றால் யார்? சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக, சமூக நலனுக்காக எப்போதுமே சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்கள். சமூகத்துக்கு என்றால் ஒன்று என்றால் நிம்மதியை இழக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர்கள். எங்கேயாவது ஓரிடத்தில் ஒரு அசம்பாவிதம், ஒரு அனர்த்தம் நடைபெற்று விட்டால் முன்னுக்கு ஓடி சென்று அதில் நலம் பார்த்து அவருடைய விடயங்களிலே கரிசனை காட்டக்கூடிய தலைவர்கள். அவர்கள் என் நிலையில் இருந்தாலும், எம் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், சமயம் கடந்து மதம் சார்ந்து அவர்களை நாம் மதிக்க வேண்டும், மரியாதையோடு அவர்களை போற்ற வேண்டும். அதே போல சமய தலைவர்கள். சமய தலைவர்கள் என்றால் அது சமயத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மத தலைவர்களாக இருப்பார்கள். ஒரு சமூகத்தை, ஒரு ஊரை வழிநடாத்தக்கூடிய சமய போதகர்களாக இருப்பார்கள். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன, அந்த சமூகத்திலே அவர்கள் தலைக்கு மேலால் உயர்த்தி பார்க்கப்படுகிறார்களா இல்லையா, அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சமூக அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனத்துடைய வீதியிலே நின்று கொண்டிருக்கிற போது ஜனாசா சென்ற நேரத்தில் கொடுத்த மரியாதை நாம் என்ன அறியாத ஒன்றா? அது எத்தனை பல பயான்களிலே கேள்விப்பட்டிருக்கின்ற செய்தி. அது எழுந்து நின்று மரியாதை செலுத்தி இருக்கிறார்களே. மனிதனை மதிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுகிறார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. உங்கள் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை மதியுங்கள். உங்களுடைய வீட்டிலே அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். வருகின்ற போகின்ற தெருக்களிலே காணுகின்ற போது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். பொது இடத்திலே காணுகிற போது, ஒரு பொது போக்குவரத்தின் போது எங்கு கண்டாலும் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். அவர்களை உள்ளம் நோகும்படியாக நீங்கள் நடந்து விடாதீர்கள். அவர்களுடைய சொற்பேச்சு சில நேரங்களில் உங்களுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் உண்டு பண்ணினால் கடிந்து விடாதீர்கள். உங்களுக்கு பேசுவதற்கு கற்றுத்தந்தவர்களே அந்த பெற்றோர்கள். அந்த வயோதிப நிலை அடைகிற போது அவருடைய பேச்சிலும் சில தடமாற்றங்கள் வரும். ஒரே பேச்சை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். சொன்ன விடயத்தை உடனே மறந்து விடுவார்கள். வயோதிபத்தில் அல்லாஹு தஆலா அந்த நிலை அல்லாஹ் எல்லோருக்கும் வைத்திருக்கிறான். அது யாருக்கு வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். சூரா யாசீனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், யார் ஒருவருக்கு நீண்ட ஆயுளை, நீண்ட ஹயாத்தை கொடுத்து விடுகிறோமோ அவருடைய நிலைமையை தலைகீழாக நாம் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். 80 வயதாக இருக்கும் 8 மாத பிள்ளை செய்யக்கூடிய வேலைகளை இருந்த இடத்திலே செய்து கொண்டிருப்பார். அது அவருக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் என்ன செய்கிறேன் என்பது அவருக்கு தெரியாது. நான் என்ன பேசுகிறேன் என்பது அவருக்கு தெரியாது. இருக்கிற இடத்திலே காரி துப்பக்கூடியவராக, மலம் கழிக்கக்கூடியவராக, சிறுநீர் கழிக்கக்கூடியவராக,
வாயில் இருக்கக்கூடியவரை காரி துப்பக்கூடியவராக எதுவும் செய்யக்கூடிய பருவம் அந்த பருவம். அது யாருக்கு வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான் அந்த பருவத்தை. ஒவ்வொரு நாள் பரலான தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு துஆவை ஓதாமல் தன்னுடைய முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்ல மாட்டார்கள். அது என்ன துஆ தெரியுமா? உங்களுடைய பார்வைக்கு முன்னால் தெரிகின்ற அந்த போர்டில் அந்த துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர், அந்த போர்டில் இருக்கிறது. இறைவா, என்னுடைய ஆயுளை தலைகீழாக மாற்றக்கூடிய நீண்ட நெடிய ஆயுளை தந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என் நிலைமையை யா அல்லாஹ் புரட்டி விடாதே. எப்படியாக என் வேலையை நானாக செய்து கொண்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் முன்னால் கண்ணியமாக போய் வந்து கொண்டிருக்கிறேனோ அதே நிலையில் என்னை வாழ வைப்பாயாக, அதே நிலையில் என்னை மரணிக்க செய்வாயாக. என் மனைவியோ என் பிள்ளைகளோ என் உற்றார் உறவினர்களோ எனக்கு ஏதாவது சேவைகளோ ஹிதுமத்தை செய்கின்ற நிலைமையிலிருந்து ரப்பே என்னை பாதுகாப்பாயாக. அந்த துஆவை கேட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை பாதுகாத்தானா இல்லையா? 63 வயதிலே வஃபாத் ஆகிறார்கள். தன் வேலையை தானாக சுயமாக செய்கின்ற பருவத்திலே வஃபாத்தாகி போனார்கள். சில குடும்பங்களில் அந்த வயோதிப நிலையை அடைந்த தாய் இருப்பாள், தகப்பன் இருப்பார், அல்லது தாயும் தகப்பன் இருவரும் இருப்பார்கள். அவர்களுக்குரிய கடமையை பிள்ளைகள் மனம் கோணாமல் செய்ய வேண்டும், முகம் சுளிக்காமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நிலை, அந்த பருவம் எப்போது யாருக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. நம்முடைய கடமை துஆ கேட்பது அந்த நிலையில் இருந்து. இன்னும் ஒரு துஆ இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஃபஜ்ரிலும் மக்ரிலும் ஓதுவார்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சூஇல் கிபர். வயோதிபத்திலே 2 வகையான வயோதிபம் இருக்கிறது. ஒன்று, தன் வேலையை தானாக செய்யக்கூடிய பருவம். 82 வயதாக இருக்கும் 5 நேர தொழுகையிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வயது அது. 75 வயதாக இருக்கும் குர்ஆன் ஓதுவதிலேயே அவருடைய ஓய்வான நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிற நேரமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்க்கை பாடத்தை எப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அவர்களை கைட் பண்ணக்கூடியவர்களாக, வழிகாட்டக்கூடிய நல்ல ஆலோசகராக இருந்து தன்னுடைய குடும்பத்தை வழிநடாத்தக்கூடிய வயோதிபர். தன்னுடைய வேலையை தானாக சுயமாக செய்கின்ற பருவம் அந்த பருவம் அது. இன்னும் ஒரு பருவம் இருக்கிறது, மற்றவர்களுடைய உதவியினால் தயவினால் வாழ வேண்டிய வயது. அந்த வயது, அந்த நிலையில் இருந்துதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் சூஇல் கிபர். யா அல்லாஹ், கெட்ட வயோதிபத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, வயோதிப நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் இந்த சமூகத்திலே மதிக்கப்படுவதற்கு தகுதியான முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள். இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களை அல்லாஹு தஆலா நன்றாக வாழ வைத்திருக்கிறான். எதனால் தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கின்ற வயோதிபர்கள், பலகீனமானவர்கள், நோயாளிகளினால் தான் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியோர்களை மதிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அவர்கள் யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும். லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅக்கிர் கபீரனா. தன் வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக தொழில் செய்கின்ற இடத்திலே சீனியர் ஸ்டாஃபாக இருப்பார்கள், பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் மைனர் ஸ்டாஃபாக இருந்தால் என்ன, பெரிய பொசிஷன்ல இருந்தால் மாத்திரமா அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையில நாம் யாரையும் மதிக்க வேண்டும், யாவரையும் மதிக்க வேண்டும். தொழில் செய்கின்ற இடங்களிலே இந்த கண்ணியத்தை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்று நீங்கள் ஒரு பெரியோரை, துறை சார்ந்தவரை, பதவியில் உயர்ந்தவரை நீங்கள் மதித்தால்
இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நாள் அந்த நிலைக்கு நீங்கள் வருகிற போது உங்களை மதிக்கக்கூடிய கண்ணியமான சமூகத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்கள், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் என் சமூகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற போது தந்தை எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை பார்ப்பதற்கு வருகிறார்கள். தன் தந்தையின் வருகையை கண்ட மகளார் அவர்கள் வீட்டு வாசலுக்கு ஓடோடி வருகிறார்கள். தன் தந்தையின் கையை பிடித்து முத்தமிட்டார்கள். தன் தந்தையின் நெற்றியிலும் முத்தமிட்டார்கள். தன் தந்தை அப்படி நெஞ்சகத்தோடு அப்படியே கட்டி அணைத்து அரவணைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உயர்வாக தான் உட்கார்கின்ற இடத்திலே தன்னுடைய தோளில் இருந்த அந்த துணியை விரித்து தன்னுடைய தந்தை உட்கார வைத்தார்கள். தந்தை தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி செல்லுகின்ற வரைக்கும் தன்னுடைய தந்தையோடு நெருக்கமாக உட்கார்ந்திருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை காதுதாழ்த்தி செவிமடுத்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எழுந்து செல்ல தயாரான போது முதலாவதாக மகள் எழுந்து தன்னுடைய தந்தையின் கைபிடித்து வாசல் வரைக்கும் கொண்டு சென்று வழி அனுப்பி வைத்த வரலாறை சீராவிலே படிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாயை மதிக்க சொல்லிக் கொடுத்த மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்போது மற்றவர்களை பிறரை மதிக்கின்றோமோ அப்போது நாங்கள் 4 பேரால் மற்றோரால் எப்போதாவது ஒரு நாளையில் நாங்கள் மதிக்கப்படுவோம், கண்ணியப்படுத்தப்படுவோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் எம்முடைய இந்த வாழ்க்கை சிறப்பாக்கி தந்து 4 பேருக்கு நல்லவைகள் செய்து நாம் ஒரு நாள் மன்னரைக்கு செல்லுகிற போது நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளை விட்டு விட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. தாங்கிக் கொள்ள முடியாத வலிகள், வருத்தம், கஷ்டம், துன்பம், கவலைகள் இருந்து யாரம்பே எங்களை பாதுகாத்தல்வாயாக. நாம் இழந்தவைகளை விட சிறப்பான நலவுகளை தந்து எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. எங்களுடைய இறுதி மூச்சை நல்லதாக்கி தந்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.